நேற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் வருகிறது மகிழ்ச்சி. இயேசு சந்தித்த சோதனைகள் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிப்போம். முதலாவது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யாராலாம்? ஆவியானவராலே தான் கொண்டு போகப்பட்டார். இரண்டாவது, எங்கே கொண்டு போகப்பட்டாராம்? வனாந்திரத்தில். ஆவியானவர் வனாந்திரத்தை இயேசுவுக்கு அனுமதித்தார். எதற்காக வனாந்திரம்? தனிமையின் இடம் மற்றும் நம் உண்மையான குணம் வெளிப்படும் இடம். ஏன்? நமக்கு அனைத்தும் இருக்கிறதை காட்டிலும் ஒன்றும் இல்லாத போதுதான் நம் உள்ளான மனிதனின் உண்மைத்துவம் வெளிப்படும். இதை நாம் இஸ்ரவேலின் ஜனங்களிடத்திலும் பார்ப்போம். அவர்களின் புலம்பலை நாம் கேட்டிருக்கலாம். இயேசு மத்தேயுவில் 3 சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார் ஆவியானவராலே. முதலாவது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். இதற்கு முந்தைய வசனத்தில் இயேசு 40 நாள் உபவாசத்தை முடித்து அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அவரிடத்தில் ஒன்றும் இல்லாத போது சோதனையில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல இல்லாமல் சோதனைக்காரனை வசனத்தினால் ஜெயித்தார். எப்படியாயாம்? 4ஆம் வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தன் சொந்த ஜனங்களுக்கு ஒரு உதாரணத்தை இயேசு காண்பித்தார். இரண்டாவது 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம், தேவ ஆலயத்தின் உப்பருகில் இயேசுவை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும் தம்முடைய தூதர்களை உமக்காக கட்டளையிடுவார் என்று சொல்லி வசனத்தையும் சோதனைக்காரன் எடுத்து காட்டுகிறான். இதே போல நம் வாழ்விலும் அநேக நேரம் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வல்லமையை பரீட்சை பார்த்தது போல அடிக்கடி புலம்பி நம் அவரை சோதிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதாய் இயேசு உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல மகிமையையும் அவருக்கு காண்பித்து 9ஆம் வசனம், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து பாகாலிடமாயும் கன்றுக்குட்டியையும் விக்கிரகங்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி அவைகளை சேவித்தது போல தேவனை விட்டு நம்மை பிரிக்க கண்களுக்கு நயமான விருப்பமான காரியங்களை காண்பித்து தன்னிடமாய் சேர்த்து கொள்வான் சோதனைக்காரன். ஆனால் இயேசு உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது போல மத்தேயுவில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று அவர் சொல்லுகிறார். எனவே முடிவாக வனாந்திரம் என்பது தனித்து இருக்கும் இடம், சோதிக்கும் இடம். இதிலே வரும் அனைத்தையும் தேவ வார்த்தையை கொண்டு நாம் ஜெயிப்போமாக. ஏனென்றால் தேவன் சோதனைக்கு பின் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை சுகந்தரிக்கவே நாம் சுகந்தரிப்போமா என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.